Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ghee rice. அதுக்கு என்னென்ன வேணும்ங்கறத பார்க்கலாம். Big onion 3 கட் பண்ணி வச்சிருக்கோம். 4 tomato கட் பண்ணி வச்சிருக்கோம். Green chilli 8 எடுத்துக்கோங்க. வேணுங்கிற அளவுக்கு கொத்தமல்லி புதினா. நெக்ஸ்ட் ginger garlic paste. இது வந்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய், curd, தயிர் வேணுங்கிற அளவுக்கு, நெய், நெக்ஸ்ட் வந்துட்டு ஆயில், refined oil, இது coconut milk. ஓகே, தேங்காய் பால். நெக்ஸ்ட் ரைஸ் வந்து இந்த coconut milk எடுத்துர்க்கேன்ல, இந்த அரைப்படியில ஒரு 1.5 படி எடுத்து ரைஸ் ஊற வச்சு கலந்து ஊற வச்சு வச்சிருக்கேன். ஓகே, இப்போ பார்க்கலாம். வேணுங்கிற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கு ஆயிலும் கீயும் தான் நிறையா வேணும், ஸோ கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். Next ghee, ஆயில் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஓகே, நல்லா ஆயில் காஞ்சதுக்கு அப்புறம், ஆயில் காஞ்சிருச்சு, பட்டை கிராம்பு ஏலக்காய், பட்டை ஏலக்காய் கிராம்பு. நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லி எடுத்து வச்சுருக்கோம், இது போட்டுருங்க. கொஞ்சம் ஊற்றிட்டு ஆனியன் கட் பண்ண ஆனியனை போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பொன்னிறமாக வர கிண்டிகிட்டே இருங்க. ஓகே, பொன்னிறமாக வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு புதினா, கொத்தமல்லி. ஸ்பூன் curd, 5 ஸ்பூனாக போட்டுக்கோங்க. ஃபைனலாக தான் டொமேட்டோ போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போது டொமேட்டோ போட்ட உடனே இந்த 1 கப் கோகோனட் மில்கை ஊற்றிட்டு அப்படியே 1 கப் வாட்டர் எக்ஸ்ட்ரா இதில் 1.5 கப் ரைஸ்க்கு 2 கப் 3 கப் ஆஃப் வாட்டர்ஸ். இப்போ 3 கப் வாட்டருக்கு வாட்டர் ஊற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு சால்ட்டு போட்டுக்கிறோம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரைஸை, நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன், ஸோ ரைஸை போட்டுற வேண்டியது தான். இவ்வளோ கொதிச்சிருச்சு, ரைஸை போட்டுடலாம். ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வந்தோடனே பார்த்துட்டு எப்பயும் போல் தம்மில் போட்டு ஆஃப் பண்ணிடலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் சென்று க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வெயிட்டை தூக்கி வச்சுருங்க. தம்மில் போட்ட மாதிரி கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே எகைன் அப்படியே வச்சுருங்க. தம்மில் வச்சுருங்க. தம்மில் போட்டு இறக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு சுவையான கீ ரைஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.